இந்த வீடியோல நம்ம மொறுமொறுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க. நான் 1 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா சிப்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆயிலியாக இருந்த மாதிரி இருக்கும். மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம மாவை ஊற வைக்க வேண்டாம், உடனே சிப்ஸாக செஞ்சிடலாம். ரொம்பவே தின் சைஸாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸாகவும் கட் பண்ணிக்கலாம், பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல மொறுமொறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.